Hi friends, welcome back to my channel. Me Aresh. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் எப்படி டேன் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப ப்ரைட்டாகவும் ஒயிட்னிங்காகவும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கிளென்சிங். ஸோ கிளென்சிங்க்கு வந்துட்டு நான் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவும் அதுக்கப்புறம் கேர்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பவுலில் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவும் அது கூட கேர்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி மாவு வந்துட்டு ஹோம்மேட் தான், எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு கிரைண்ட் பண்ண அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கேர்டும் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே பண்ண கேர்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளில வாங்குறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி மாவு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ தட் அது ஸ்கின் லைட்னிங்க்கும் ஒயிட்னிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கின்னில் இருக்க டேனும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஸ்கின் ஏஜிங்கும் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி நல்லா ஸ்கின் ரீக்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம கேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கேர்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இதுவுமே நல்லா ஆன்டி ஏஜிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நம்ம ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப யங்காக ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ என்னோடய ஸ்கின் டைப் வந்துட்டு காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். ஸோ எனக்கு வந்துட்டு மில்க் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுறது வந்துட்டு ஒத்துக்காது, அவ்வளோவா பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மில்க் பதிலாக வந்துட்டு கேர்ட் யூஸ் பண்ணுறேன் கிளென்சிங்க்கு. இப்போ உங்களுக்கு மில்க் செட் ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு தயிர் பதிலாக நீங்கள் மில்க் வந்துட்டு ஆட் பண்ணி கூட உங்கள் ஃபேஸ் கிளென்சிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் அப்ளை பண்ணிடலாம். ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு லெமன் வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பேசிக்காக சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் அப்படின் போது எனக்குமே இப்போது லெமன் டைரெக்டாக வந்துட்டு ஸ்கின்னில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்துட்டு செட் ஆகவே ஆகாது. பட் இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்துட்டு நல்லா ஸ்கின் டேன் ரிமூவலுக்கும் ஒயிட்னிங்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லெமன் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். லெமன் நம்ம என்ன எதுக்கு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, லெமனில் வந்துட்டு விட்டமின் சி இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்னே மார்க்ஸ், பிளெமிஷஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஸ்கின்னில் இருக்க எல்லா டேமேஜஸையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்க்ரப் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ தட் வந்துட்டு நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் மாஸ்க்குக்கு நான் இன்றைக்கி ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், பொட்டேட்டோவும் அரிசி மாவும் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ பொட்டேட்டோ மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பொட்டேட்டோவில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பொட்டாசியம் வந்துட்டு நிறையவே இருக்குது. அண்ட் இதில் விட்டமின் சி, விட்டமின் பி, மேங்னீஸ், அதாவது ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி ஆக்குறதுக்கு தேவையான நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு பொட்டேட்டோவில் வந்துட்டு ரொம்ப ரிச்சாகவே இருக்குது. இதுதான் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்னே மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுது.
இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஸ்கின் வந்துட்டு ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறத வந்துட்டு நீங்கள் எல்லாமே நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அது கூட நான் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அரிசி மாவு வந்துட்டு வீட்டிலே பண்ண அரிசி மாவு தான். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடிமேட் அரிசி மாவுனாலும் ஓகே தான். ஸோ நான் இதுவரை நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபேஸ்க்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு பொட்டேட்டோவும் சரி அரிசி மாவும் சரி இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னில் இருக்க காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ண பெஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பொட்டேட்டோவும் அரிசி மாவும் தான் சொல்வேன். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் பேக் ட்ரை ஆகிற வரை நான் வந்துட்டு சும்மா க்ரீன் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு க்ரீன் கிரேப்ஸ் தான். ஸோ அது மீன்வேல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுவும் சும்மா வீடியோவில் காமிக்கலாமே அப்படின்னு ஆட் பண்ணேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஃபேஸில் இருக்கட்டும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே சூப்பராகவே ரிசல்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த சேலஞ்சை வந்துட்டு ஒரு 15 day சேலஞ்ச் இல்லைனா அண்ட் நீங்கள் ஒரு 1 month கூட கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ ஃபேஸ் பேக் வாஷ் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நல்லாவே பார்க்க முடியும். அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டண்டாக அண்ட் ஸ்கின்னில் நல்ல க்ளோ இருக்கும் அண்ட் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃபேஸ் பேக் அப்புறம் நம்ம டோனர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 4 டோனருக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி டாபரோட ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஜென்டலாக வந்துட்டு கையில் வந்துட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபேஸில். ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்தாச்சு, விச் இஸ் மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த மாய்ஸ்சரைசர்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோட ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு நியூட்ரிஜினாவோட வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வந்துட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு சூப்பராகவே செட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின் கேர் மெத்தட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே செட் ஆகும் அண்ட் உங்களுக்கு சூப்பர்பான ரிசல்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது நல்லாவே கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ until next time, take care, bye.